Hi all, welcome back to our channel Life of GPN. ஸோ துபாயில் இது டே 5th. ஸோ டே 5th என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து அபுதாபி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் வார்னர் ப்ரோஸ் WB. அபுதாபியில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் டூர் வீடியோ வரும். ஸோ அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஹோட்டல் பஸ்லேயே நம்மளை கூப்பிட்டு போய் விடுறாங்க நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. என்னென்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் அதில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பிளேஸ்க்கு வந்ததும் 90s கிட்ஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸ் இது. ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் ஆகும். சின்ன வயசில் நம்ம பார்த்த கார்ட்டூன்ஸ், அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே இங்கே கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது லைவ்லியாக. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி லைட் செட்டிங்கு, அந்த கலர்ஃபுல்லாக பார்க்கும் போதே செம்ம அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வெளியே போகவே மனசே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள நிறைய தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க, கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோ இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லொக்கேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ பார்த்த கார்ட்டூனில் இருக்கிற அந்த பேட்மேன், சூப்பர்மேன் கேரக்டர்ஸ்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு கம்ப்ளீட்டாக ஏதோ கார்ட்டூனுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஜோக்கர் ஹவுஸ்குள்ளே நம்மளுக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். A few moments later.
இந்த கொஷின் மார்க் போட்டிருக்கு இல்லையா, இந்த கேம் செம்ம தரமாக இருக்குங்க. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. நவநீத்தும் வந்திருந்தான் இதில். இங்கே பாதியிலே இறக்கி விட சொல்லி அழுவானோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவன் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணாங்க. எங்களை விட தைரியமாக நல்லாவே என்ஜாய் பண்ணான். இப்போ பேட்மேன் ஹவுஸ்ல தான் போயிட்டுருக்கோம். இந்த செட்டிங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அந்த மூவியில் பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 30 மினிட்ஸ் ஆகுது, வெயிட் பண்ணி போகணும். ஆனால் உள்ளே போனால் தரமான சம்பவம்னு சொல்லலாம். தியேட்டர் மாதிரி வச்சு அதில் சூப்பராக காட்டுறாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. Good, you're here. I've been watching you since the minute you stepped into this building. Looking into that chopper crash. Something about it seems off. என்னடா 3D கிளாஸ்லாம் போட்டிருக்கோன்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துல வந்து லூனி டியூன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 3D கிளாஸ் போட்டு நம்மளுக்கு ஒரு கன் கொடுக்குறாங்க. அதை வச்சு லேசர் லைட் வச்சு ஃபைட் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. Hey, pay attention. You got an in-home delivery coming up. That is that. Yeah, come on, man. Good thing I've got 9 lives. அங்க பாரு, ஷூட் பண்ணு. நவநீத் குழந்தையா இல்லை என் ஹஸ்பண்ட் குழந்தையான்னு தெரில. 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டு சுட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததும் முழுசாக குழந்தையா மாறின என் ஹஸ்பண்டை பாருங்கள் கொஞ்சம். பாரு, நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 3000 தான். 900 நவநீத்து. 92,400. ஆஃப்டர் ப்ளே டைம் இப்போது ஷாப்பிங் டைம். பாருங்களேன், அந்த ட்வீட்டி பொம்மை, ஓ மை காட், எல்லோ கலரில் செம்ம க்யூட்டாக இருக்குது. நல்ல பெரிய ஸ்லைடுங்க. ஆக்சுவலாக ப்ளே ஏரியாவை பார்த்தா போதும் எங்கள் வீட்டு குழந்த ஓடிடுவான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய ஸ்பேஷியஸாக இருந்துச்சா, செம்மையாக விளையாடிட்டு இருந்தான். நவநீத்தை கையில் பிடிக்க முடியல எங்களால். இங்கே ஓடுறதா அங்கே ஓடுறதா எதை விளையாடுறதுன்னு தெரியல. அதுவும் எல்லாம் பெருசாக வர இருக்கா. அவனுக்கு இன்னும் நல்ல செம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அவர் பயங்கர பிஸியாக இருந்தாருன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், எங்கள் வீட்டு 2 குழந்தையும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ளே ஏரியா. அவங்க இந்த சைடு ஏறி அந்த சைடு வருவாங்க பாருங்கள். அவ்வளோ பெரிய ப்ளே ஏரியா, அவ்வளோ பெரிய ஸ்பேஸு. நல்ல பெரிய ஒரு இன்டோர் ப்ளே ஏரியானே சொல்லலாம். ப்ளே ஏரியா அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்கூபி டூ வேர் ஆர் யூ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூனாக இருக்கும். ஈவன் நானும் வந்து சின்ன வயசில் நிறைய பார்த்த கார்ட்டூனில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த செட்டிங்லேயே செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே இன்னும் அட்டகாசமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா.
are getting too hot. Swings out from there. Then all we need is the bait. Nuh-uh. Not me, man. Try asking. Let me get the ghost. Now what? I'm flying. I'm moving as fast as I. Those ghosts just don't know when to quit. Don't worry, Dad. Come on, everybody. This way. Just lure the ghost into position. But why? He wanted the museum's treasure all for himself. So he like faked the exhibit. With school snacks. ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லா ரைடுமே முடிச்சிட்டோம். எல்லா ஃபன் ஹவுஸ் போய் பார்த்து வந்தாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் ரைட்ஸ் இருக்குது, அது எங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. துபாயில் இருந்து அபுதாபி வந்து சேம் டேவே இங்கே வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க. எங்களுக்கு 11-12 o'clock ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது. ஸோ 7 o'clock எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு அதிகமாக எங்களோட சுற்றி பார்க்க முடியல. ஒரு சில விஷயத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பபாய்.